ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹே லவ் ஹிம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிஸ்டர் அப்படிங்கிற OT7 3/3 பார்க்க போகிறோம். ஐம் ரியலி சாரி, இது ரொம்ப நாள் லேட் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. ஐம் சாரி, இதோட தமிழையும் நான் தொலைச்சிட்டு இந்த ஸ்டோரியும் நான் மறந்துட்டேன். நான் இன்றைக்கி தான் திருப்பி ஸ்டோரி கேட்டு தமிழையெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லோரும் மன்னிக்கவும், இனி பேர் இந்த அளவுக்கு லேட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இதுமாதிரி டென்ஷனாக இருப்பீங்க. டென்ஷனை குறைச்சிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. சீனில் என்ன பார்த்தோம்னா, ஜிமின் வந்து மினிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். மினி அக்செப்ட் பண்ணியிருப்பான். எல்லோரும் ஹே அப்படிச்சிட்டு ஜாலியாக கை தட்டிகிட்டு இருப்பீங்க. அதோட முடிச்சிட்டேன். இப்போ வந்து எல்லாம் அப்படியே பேனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மாயாவூரியா வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு ஏய் வாங்க வாங்க வாங்க, அப்பாடி நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் நினச்சோம் அப்படின்னு. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறா. அதான் நான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேறு க்யூட்டாக சிரிச்சிட்டு இவன் அக்செப்ட் பண்ணிட்டான். இனிப்பேர் நானும் கமிட்டடே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேறு ஹாப்பியாக சொல்கிறான். ரொம்ப ஆடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க ஜிமின் உங்களை பார்த்துட்டு. பொறாமையில் பொங்காதி தங்கச்சி அப்படின்னு. சாத்து அத்தோட சாத்துக்கோ. மினி அக்செப்ட் பண்ணிட்டில சந்தோஷமா அப்படின்னு நீ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். என் ஃப்ரெண்டு தலையெழுத்து இப்படி இருக்குன்னு எழுதிருப்பார். ஐயோ அப்படி சொல்லி நீங்கள் தலையில் வேற அடிச்சுக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏண்டி இன்றைக்கி பிரேக்கப் பண்ண வச்சிருவோம் போல அப்படின்னு. பண்ண வைக்கலான்னு தான் பார்க்குறேன். போய் தலை படிச்சுப்போ அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏய் மினி தயவுசெய்து அவள் கூட கொஞ்சம் அளவாக வச்சுக்கோடி அப்படின்னு. மினி இங்கே பார்த்தியா லவ்வை அக்செப்ட் பண்ணாலும் நம்மளை பிரிக்கிறோம் அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் மினியை பார்க்குறா. மினியோட அதான் என்ன ஜிமின் இப்படி கேட்குறான் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அப்பாவி மாதிரி பார்க்குறா. யாரும் உங்கள் 2 பேர் ஆக்டிங்கை பேன் வாயப்பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. மினி பார்த்துட்டு அதான் ஜிமின் இல்லை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கு எனக்குலாம் செட் ஆகுது, எனக்குலாம் வாயின் தான் வேணும் அப்படின்னு. எது அக்செப்ட் பண்ண உடனே பிரேக்கப் அப்படி இருக்குது ஜிமினுக்கு. ரியாக்கும் மாயாவுக்கும் இங்கே சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்களும் அப்படியே மினி அப்படி நடிக்கிறீங்க. ஜிமின் தான் பாவம் அப்பாவி பையன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லோருக்கும் செம்ம சிரிப்பு. சிரிச்சிட்டு ஜிமின் செத்த வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியே கிடையாது அப்படிங்கிறான். அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஜிமினுக்கு. ஒரு வழியாக அன்றைக்கி அப்படியே உங்கள் வீட்லேயே தான் ஜாலியாக செம்ம ஃபன் வைவாக போயிடுவோம். எதுங்க வேறு இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, கேப்பு கெட்டிக்கிற இடத்துல ரொமான்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் ஐயோ சாவடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீக்கு பார்க்குற இடம்லாம் கண்ணுக்கிட்டு போதே அப்படி சொல்லிட்டாலேரான் ஜேகே. ஐயோ இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பேரை கொஞ்சம் பார்த்து தான் வரணும் போல, யாருக்கு கேர்ள் ஃப்ரெண்டில் டைம் மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறா ஷுகா. சாவடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டுறியா. மற்ற எல்லாரும் அப்படியே அவன் ஆள் கூட மாற்றி மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் யாராலையும் தான் பார்க்க முடியல. அப்படியே ஒரு வழியாக அன்றைக்கி டேவும் முடிஞ்சிருச்சு. இது எப்போதும் போல் எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த கேங் கூட தான் உட்காந்துருக்கீங்க. பார்த்தா மாயா வந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டுருக்கா. மாயா எதுக்கு நம்மளை நோக்கி வராங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மாயாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. மாயா டேரெக்டாக ஜின்னுக்கிட்ட வந்துடும். ஜின்னு என்னாச்சு இப்போதுக்கு வந்த அப்படிங்கிறான். மாயா வந்துட்டு பேகுக்குள்ளே ஏதோ நோண்டுற எல்லோரும் என்ன பண்ணுறா இவ அப்படி சொல்லிட்டு செஞ்சிடா பேக் தான் எட்டி பார்த்துட்ருக்கேன். மாயா டக்குன்னு உள்ளே வந்து ஒரு பொக்கே எடுக்கிறான். அங்கே இருக்க எல்லா கேர்ள்ஸும் இங்கே பாரு மாயா போகிறேன். ஜின்னுக்கிட்ட பூ நீட்டிட்டு நிற்கிறேன். என்ன வாங்க 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 நாங்கள் ஒரு பெரிய மொத்த கும்பல் அங்கே தான் சேர்ந்துருக்கு. ஜின் அப்படியே பார்த்துட்டு மையா என்ன பண்ணுற அப்படின்னு. ஜின் ஐ லவ் யூ ஜின் அப்படிங்கிறா. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவனுங்க தான் ஆல்ரெடி லவ் பண்ணுறாங்களே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாயா ப்ரப்போஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேங்க்கு மட்டும். ஜின் வந்துட்டு மாயா பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ மாயா அப்படி சொல்லிட்டு அந்த பொக்கேவை அவ்வளோ ஹாப்பியாக வாங்கிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கான். நீங்களா அப்படி சொல்லிட்டு நல்லா சேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் பட் அங்கே அவ்வளோ கேர்ள்ஸுக்கு ஹார்ட் அப்படி சுக்குநூறாக நுழைஞ்சிச்சு. என்னது ஜின்னுக்கு மாயா ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, சின்ன அக்செப்ட் பண்ணிட்டான், போச்சு என் கனவு கண்ணே நாசமாக போச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா மட்டும் அவன் புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு என்னமோ பண்ணுங்கிற அப்படிங்கிற மாதிரி திருப்பி அவன் புக்கை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ரியாவும் வரா. எதுக்கு ரியா வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரியாவை பார்த்துட்ருக்கீங்க. ரியா வந்துட்டு ஆரம் அப்படின்னானு சொல்லு ரியா அப்படி சொல்லிட்டு ஆரம் நீ வந்து பார்க்குறான். பேபி அப்படின்னானு சொல்லிட்டு வேணும் தாண்டி பார்த்துட்ருக்க அப்படின்னு இறங்கி அப்படின்னு. அவனும் அந்த இதில் தான் உட்காந்து திண்டு மாதிரி இருக்கும், அதில் தான் நீங்களும் உட்காந்துருப்பீங்க. அதில் இறங்கிட்டு அப்படிங்கிறான். ரியா வந்துட்டு ஆரம் ஹக் பண்ணிட்டு லவ் யூ பேபி அப்படிங்கிறான். லவ் யூ டுடி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிட்டு டேரெக்டாக லிப்டே கிஸ் பண்ணிட்டான். எல்லோரும் ரியா ஆரம்க்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, ஆரம் அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனால் இதை பார்த்தா இப்போ பண்ண மாதிரி இல்லையா, ஆல்ரெடி லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி பேசுகிறாங்க. உங்கள் கேங்கே அதெல்லாம் காதல் விழுதுறீங்களா, சிரிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு இங்கே ஆளை காணா அப்படின்னு ஜேகப் தெரியலையே எல்லாம் இப்படி பண்ணுறப்ப அவளும் பண்ணால் நல்லா இருக்கும், இரு விஷயம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜேகப் வந்து தலையை தூக்கி தேடிட்டு இருக்கா. நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா விஷி பின்னா இருந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லி அத்தட்டா யாரும் அப்படி சொல்லிட்டு ஜேகப் திரும்பினா பின்னாடி பார்த்தா விஷயம் தான். விஷயம் திரும்பிட்டு கொஞ்சம் நகர்ந்து நில்லை அப்படின்னு
என்ன நான் வந்து நின்றுன்னு சொல்கிறா ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காகயோ. சரி நான் வந்து நிற்போம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நிற்கிறேன். அவங்க எல்லா கேங்கையும் அவன் நவுத்தி வைக்கிறான். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி விஷயம் பார்த்துட்ருக்கேன். பேக்ரவுண்டில் ஒரு சாங் வருது. விஷயம் அதுக்கு அப்படியே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகோப்க்கு வந்து இருப்பு கொள்ளலையே, அவன் கை காலெலாம் ஆடுது. அவன் சிரிச்சுட்டே போய் விஷயம் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அழகாக அவ்வளோ ஸ்டெப் போட்டுட்ருக்காங்களே. வாவ் சூப்பராக ஆடுறாங்களே. அவன் இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆடுறாங்கன்னு தோணுது. அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேனை பார்த்துட்டு இருக்கும்போது விஷயம் வந்து ஸ்டெப் போட்டே வந்துட்டு அவன் கிட்ட போகிறான். அவனுக்கு கிட்ட இழுக்கும்போது கரெக்டாக வந்து ஜேகோப்போட ஹிப்பில் கை வச்சு ஜேகோப்போட லிப்பில் கிஸ் பண்ணிட்டு ஹேஸ் மைன் அப்படிங்கிறா. எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்க்குறாங்க. ஜேகப் சிரிச்சுட்டு அவளை ஹக் பண்ணிட்டு ஷீஸ் மைன் அப்படிங்கிறோம். எல்லோருக்கும் செம்ம சிரிப்பு. நீங்களாம் அப்படி சொல்லி ஜாலியாக கத்திட்டு இருக்கேன். பட் அங்கே அவ்வளோ பேருக்கு இவங்க 3 பேர் கமிட்டடா யார்ட்டு சொல்லியான்னு உருகிச்சு. நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் மயக்கம்லாம் போடுறாங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தாங்கலை. கரெக்டாக பார்த்தா ஜிமினும் மினி ஒன்றா கையை பிடிச்சிட்டு தான் உள்ளே வராங்க. நீங்கள் இது 2 எப்போ போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு தெரியலையே அப்படின்னு தலையாட்டுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எப்போ போனான்? அவளுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்ட்டு போனான். எனக்கு ஒரு நாள் ஒரு சாக்லேட் வாங்கி தர மூக்கால் அழுவோம். போகிறான் கூட்டிக்கிட்டு ஆளை கூட்டிகிட்டு வேறு மாத்தாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் 5 பேர் பொழைச்சிப்பான். அப்புறம் நீங்கள் அஃப்கோர்ஸ் பொழைச்சிப்பான் பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதுங்க 2 அப்படியே கொஞ்சிக்கிட்டு வருது. 2 பேரும் ஒரே சாக்லேட்டை மாற்றி வேறு சாப்பிட்டுட்டு வராங்க. ஜிமினுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் அங்கே செம்ம ஷாக்கு. ஜிமின்ட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு. நீ ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்களை பார்க்குறான். அதாவது இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா ரியா வந்து ஜின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. மாயா வந்து ஆரம்க்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. விஷி வந்துட்டு அழகு டான்ஸ் ஆடி ஜேகோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு. நீங்களும் தான் ஆல்ரெடி கமிட்டட். எதுக்கு திருச்சா ப்ரப்போஸ் வேறு பண்ணுறீங்க அப்படின்னு. ஆல்ரெடி கமிட்டடோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே ஏன்டா ஷாக்கிங் நியூஸை போட்டு ஒடிச்சு கேர்ள்ஸ் மனசெல்லாம் ஒடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே வேறு கேட்குறோம். நீங்கள் ஜேகே கேட்டதை பற்றி செம்ம சிரிப்பு ஷுகா. டே ஏன்டா அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் ஸ்கூலோட ஹேண்ட்ஸம் 7 பாய்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒவ்வொன்றும் அப்படியே ட்ரீசர்லாம் இல்லை டேரெக்டாக போயிட்டுருக்குது. அப்படிங்கிறப்ப ஷாக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் வேறு எல்லாத்தையும் கலாய்ச்சிட்ருக்கோம். பட் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஹார்ட்டே சல்லியான்னு ஒருங்கிச்சு. சரி போங்க ஷோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே யாரும் லவ் பண்ணல போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை வேறு கழிச்சு விட்டாச்சு. இப்போ உங்கள் கேங்லாம் மட்டும்தான் உட்காந்தே இருக்குது. பாய்ஸ் 7 பேர் உட்காந்துருக்காங்க. முன்னாடி ரியா மியா விஷி 3 பேரும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ எதுக்கு 3 பேர் சேர்ந்து இப்படி பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. அதான் அப்படி சொல்லிட்டு ரியா வந்து இழுக்கிறா. ரியா சொல்லு அப்படி சொல்லி சொன்னோன்னே அது நேற்று என்கிட்டயே ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாடா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு. அதான் டென்ஷன் ஆகிடுச்சு. அதெல்லாம் நிறைய பேர் நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இந்த புக்கோட உட்காந்துருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவனும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவன் புக்கு வா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ டென்ஷன் ஆகும். அதான் நீ என்னோடதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு ஜேகப் பண்ணிட்டு விஷயம் பார்க்கலாம். விஷயம் என்ன நீ டான்ஸ் ஆடுறப்ப நான் எனக்கும் நல்ல கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகுது. பட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் டான்ஸ்லேயே அவ்வளோ கெமிஸ்ட்ரியாக இருக்கேன்னு. லைஃப்பில் இப்போ எவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படிலாம் கேட்குறாங்க. திரும்ப என்கிட்டே வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட எப்படி கெமிஸ்ட்ரியாக டான்ஸ் ஆடுவான் அவன் அதே மாதிரி ஃப்யூச்சரில் அவன் ஒய்ஃப் கூட இருப்பானா அவன் எனக்கு பயங்கர ரொமான்டிக்கோ டான்ஸில் எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இமிட்டேட் வேறு பண்ணுறான். எல்லோரும் ஜேக்கப் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படி பண்ணாதடி எனக்கு அதனால தான் கோவம் வந்துருச்சு. அதான் ஹீஸ் மைண்ட்னு சொல்லி நான் டான்ஸ்லேயே சொன்னேன் அப்படின்னு. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் டேரெக்டாக இப்போ மியா சைடு திரும்புது. உங்களுக்கு தான் தெரியுமே ஜின் எவ்வளோ அழகு நம்புறானே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறீங்க ஒரு மாதிரி. உண்மைதான் யாழ் ரொம்ப அழகு தான். எல்லாம் யாழ் தான் அவன் ரொம்ப அழகு. அவனை ப்ரப்போஸ் பண்ணி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னாங்களா. நான் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னே. ஐயோ போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டாச்சு. எல்லாம் டக்குன்னு ஜிமின் சேர்த்துருமிட்டேன். ஆமாம் நீயும் மினி கேப்பில் எங்கே போனீங்க. அது மினி நீங்கள் பார்க்குறீங்க. மினி உங்களை பார்த்துட்டு வா கிளாஸுக்கு போகலாம் அப்படி சொல்கிறோம். நீங்கள் வா போகலாம் அப்படி சொல்கிறீங்க. மினி உங்கள்கிட்ட ஓடியே போயிட்டீங்க எல்லோரும். பார்த்தியா 2 எவ்வளோ கிரேட்டாக எஸ்கேப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஜிமின். நாங்களும் அதே கிளாஸ் தான் நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போக போகிறோம். துரத்துறான். அதுங்காட்டி எல்லாரும் ஜிமினை துரத்த ஆரம்பிச்சாது. ஜிமின் தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நீங்களும் மினியும் டைரெக்டாக கிளாஸ்க்கே போயிருப்பீங்க. ஓடி பிடிச்சி அடித்து பிடிச்சி விளாண்டு இப்போ ஒரு வழியாக கிளாஸ் கொண்டுட்டாருங்க. அவனுக்கு 3 பேர் சிரிச்சுட்டே போய் பெஞ்சில் உட்காரங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக விளையாண்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணிட்டேன் மினி உங்களை பார்த்துட்டு நீ பொண்ணுடி நான் பொண்ணு தான் ஞாபகப்படுது அப்படி சொல்லி சிரிக்கிறீங்க. மினியும் சிரிக்கிற. அதுக்கப்புறம் அப்படியே அன்றைக்கி கிளாஸும் போயிடுச்சு. நீங்கள் எப்போ போல் வீட்டில் வந்து அந்த ஹோம் ஒர்க் பண்ணுறது அப்படி இப்படி ரெகுலராக உங்கள் டேஸ் இப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக எல்லாத்துக்கும் ஃபைனல் எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ நம்ம பாய்ஸில் வேறு 12th படிக்கிறாங்களே எல்லாம் சின்சியராக படிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் தான் 11th சொன்னீங்களாம் தட்டமான மாதிரி தான் படிக்கிறீங்க. ஏதோ 4 கொஷின் படித்தா போதும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க. பட் அவனுங்க 12th ரொம்ப சின்சியராக படிக்கிறானுங்க. ஒரு வழியாக எக்ஸாம் டேட்டும் நெருங்கிட்டே இருக்குது. நீங்கள்
பிள்ளைங்கலாம் ரொம்ப சின்சியராக படிச்சு அப்படியே ஒரு வழியாக எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு. யாருமே யார்ட்டையுமே பெருசாக பேசிக்கிறது இல்லை. ஏன்னா இல்லை படிக்கிறதுலேயே ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. உங்கள் வீட்டில் தான் படிப்பீங்க. ஒன்றா சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கு என்னென்ன படித்தா அப்போயும் அந்த என்னென்ன படித்தா எத்தனை கொஷின் படித்தா அந்த கொஷின் மட்டும் தான் போகுமே தவிர அப்படியே நார்மல் டாக்லாம் அவ்வளோ குறைஞ்சிருச்சு. எல்லாம் படிப்பு பற்றியே பேசி படிப்புன்னு போய் இப்போ உங்கள் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து லாஸ்ட் எக்ஸாம். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாஸ் விட்டு வெளியே வந்திருப்பீங்க. நான் இன்றைக்கி 12th எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே காலேஜ் வந்துட்டு வெளியூரில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருமே டேரெக்டாக காலேஜுக்கு தான் போகிறதா இன்றைக்கே போகிறதா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வீட்டில் இல்லை நாங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்து எங்கள் காலேஜ் படிச்சுக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லாமல் அவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அட்மிஷன் வந்துட்டு அங்கே ஓகேவும் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஆல்ரெடி டாப்பர். அதனால் வந்துட்டு எக்ஸாம் முடிகிறங்காட்டி ஓகேவும் பண்ணியிருப்பாங்க. அதனால் அங்கே ஃபர்ஸ்ட்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக பார்ட் டைம் ஜாப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வரங்காட்டி கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த பயத்தில் நீங்கள் வேகமாக எழுதி கொடுத்துருந்துருப்பீங்க. நீங்கள் வந்து 10 நிமிஷத்துலேயே வியும் வந்துட்டான், ஜேகேயும் வந்துட்டான், ஜிமினும் வந்துட்டான். நீங்கள் அவங்க 4 பேருமே இன்னும் வரல. எல்லாம் எப்படி எழுதிட்டு இருப்பாங்க? நல்லா எழுதிருப்பாங்களே, நல்லா தான் எழுதிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே 4 பேர் அந்த பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோதானே அவங்க 4 பேர் போயிடுவாங்கல்ல அப்படின்னு ஆரம்பம் உங்களை பார்த்து கரெக்டாக வரா. நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்டு ஆரம்பம் எனக்கு எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரியுமா, எனக்கு அவ்வளோ சொல்லிக் கொடுப்பான், நான் பாஸ் ஆகிறதுக்கு ரீசனே அவன் தான். போயிட்டானே எப்படி பாஸ் ஆகணும் அப்படிங்கிறீங்க. 3 பேரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உண்மையாக சொன்னேன்ப்பா, ஆரம் பேஸில் ஒரு ப்ரைட்டான ஸ்மைல் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஆரம் நல்லா எழுதியிருப்பான் அப்படின்னு ஆரம் கிட்ட வந்துட்டு என்னாச்சு சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சும்மா தான் அப்படி சொல்கிறீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் ஃபேஸ் டாலாக்கு ஆரம் நீ போயிடுவியா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆரம்பிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டே அப்போல்லாம் இல்லைடி அடிக்கடி வருவேண்டி இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறியா, சரி எப்படி எழுதுறேன் எழுதிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு இப்படி மூஞ்சி முக்கியாதடி தொங்க குட்டி இப்படி சொல்லி கொஞ்ச நாள் நீங்கள் ஆரம்பம் பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜின் வந்திருப்பான். ஜின் வரும்போதே டல்லாலாம் வந்திருப்பான். நீங்கள் ஜின்னு பார்த்துட்டு என்னாச்சு ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்கு, நல்லா எழுதுறி அப்படின்னு நல்லா தான் எழுதியிருக்கேன், ஆனால் இன்றைக்கே நான் கிளம்பணும்ல அதான் நினச்சிருமா கஷ்டமாக இருக்குது, எப்படி உங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க போகிறோம்னே தெரில அப்படின்னு எல்லோரும் அப்படியே மூஞ்சி அப்பாவி மாரி பார்க்குறீங்க. அடுத்து சுகா வரா. சுகா வரும்போது அப்படியே கேஷுவலாக வரான். சுகா வந்துட்டு வரும்போது உங்களை பார்த்துட்டு நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு மற்ற எல்லாட்டையும் கேட்குறேன். எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு. இந்த தடவை எங்களுக்கு கொஷின் ஈஸியாக தான் இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் தெரில அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறானுங்க. அப்படிங்களா. அடுத்து ஜேகப் போகிறான். ஜேகப் வரும்போது கூட விஷயம் வரா. விஷயம் வந்துட்டு ஜேகப் கை பிடிச்சிட்டு ஜேகப் போயிடுவியான் அப்படின்னு ஏன்டி இப்படி ஃபீல் பண்ணுறேன், எங்கள் அப்பா வேற அங்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார் ஜேகப், நான் எப்படி நீ இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கான். நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு என்ன விஷயம் கூப்பிட்டு வந்துட்டு அப்படின்னு விஷயம் பார்த்துட்டு வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறேன். நீங்கள் என்னாச்சு அப்படின்னு என்னால் ஜேகப்பை விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு நினைக்க அழுகையாக வருது அப்படி சொல்லிட்டு அவள் அழுகுறா. நீங்கள் வந்து அவளை சமாதானம் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணில் டியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுங்காட்டி எல்லாருமே அழ ஸ்டார்ட் பண்ணீங்க. 7 பேர் அழுதுட்டுருக்காங்க. கூட சேர்ந்து விஷயம் அழுதுட்டுருக்கு. ரியாவும் மாயா வந்துட்டு இப்போ எதுக்கு எல்லாம் அழுகுறீங்க அப்படின்னு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறேன். நீங்கள் சொன்னோன்னே மாயா வந்துட்டு என்ன ஒன்றும் இல்லை இங்கே பாரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. எல்லோரும் இப்போ வந்து வேகமாக அவனுக்கு கண்ணை தெரிச்சிட்டு உங்களை தான் சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு டேரெக்டாக எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் ஒவ்வொரு ட்ரெஸ் பேக் போகும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா, இத்தனை நாள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே தான் பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருக்குது. எல்லோரும் ஒரு வழியாக ஃபீல் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மட்டும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்புறதா பிளான். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை எப்போதும் போல் பார்த்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கீங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு அவனுக்கு கூட ஏதோ சுற்றிட்டு இருக்கானுங்க. நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என்னாச்சு வா வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணு, நான் வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் மூஞ்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ என்ன தோணுது, இந்த 4 பேர் போயிட்டான் அவ்வளோதான், நம்ம 3 பேர் இருப்பாங்க அவங்க கூட, பட் இவங்க 4 பேர் மாதிரி வருமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க 4 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒருத்தர் நாள் கூட சாப்பிட முடியல. எல்லாருக்கும் அப்படியே துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அடைக்குது. ஒரு வாய் சாப்பாடு கூட உள்ளே போக மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு சரி கடைசியாக ஒரு நாள் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கோம், சாப்பிடுவோம் அப்படி சொல்லி சாப்பிட்றாங்க. எல்லோரும் கண்ணிலேருந்து அப்படி டியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவனுங்க 4 பேரை விட்டுட்டு நீங்கள் 4 பேர் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியவே தெரில. ஏன்னா இத்தனை நாள் ஃபுல்லாக உங்களை கைட் பண்ணது ஃபுல்லாகவே அவனுங்க 4 பேர் தான். அவனுங்க இல்லைன்னா நீங்கள் என்ன ஆவீங்கன்னே உங்கள் 4 பேத்துக்கு தெரில. அதனால மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அவங்களோட வேர்ல்டு. அவனுங்க ஃபுல்லாக உங்களை மட்டும்தான் அவ்வளோ கேரிங்காக பார்த்துருப்பானுங்க. அவனுங்களால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் அவனுங்களும் அழுகுறானுங்க. ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ எல்லாம் டேரெக்டாக ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே 4 பேர் மூஞ்சி வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. ரியா வந்து ஜின்னுக்கிட்ட போகணுன்னு ரியா இங்கே வாங்க அப்படின்னு என்ன அப்படி சொல்கிறா. ரியா கையை வந்து ஜின் பிடிச்சிட்டு முடிந்து உங்கள் கையில் வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க.
இங்கே பாரு ஒயின் என்னோட குட்டி செல்லம் சரியா, அவளை நல்லா பார்த்துக்கோ. இவனுங்க 3 பேரும் பார்க்க தான் பெரிய பசங்க மாதிரி இருப்பானுங்க, ஆனால் சரியான அருந்தவாள், எதுக்குமே ஒன்றும் தெரியாது, பார்த்துக்கோ சரியா. டைம் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடு, அவங்களுக்கு அவ்வளோவா சமைக்க தெரியாது, நீ சமைச்சு கொடுத்துட்டா நல்லா சாப்பிடுவாங்க சரியா அப்படின்னு. அப்படின்னு ரியா சொல்கிறேன். உங்களுக்கு அப்படியே அவனை பார்க்க பார்க்க ஒரு அம்மா ஃபீல் தான், ஒரு அம்மா விட்டுட்டு போனால் எப்படி ஒரு குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் அளவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களை சமாதானம் மட்டும் ஒன்றும் இல்லை இப்படி சொல்லி நிற்கிறான். மாயா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஆரம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஆரம் உங்களே பார்த்துட்ருக்கான். பாரு உனக்கு தெரியும், இவன் வந்து உன் பொண்ணு மாதிரின்னு, அதே மாதிரி எனக்கும் தெரியும் உன் பொண்ணு மாதிரின்னு. உன் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன், பசங்களையும் நல்லா பார்த்துக்கிறேன், ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவன் தலையாடுறான். அவன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. உங்களுக்கு அதுக்கு மேலே அழுக வந்துட்டுருக்கு. ஷிகோ அவங்கள பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஜேகோப் வந்து விஷி பார்த்துட்டு, இங்கே பாரு ஜேகோப், சாப்பிட நல்லாரு, நான் இவங்க 4 பேர்த்தையும் நல்லா பார்த்துப்பேன் சரியா, நீ ஒன்று பார்த்துக்கோ, இவங்க எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு ஜேகோப் தலையாடுறான். ஷுகா வந்து பார்த்துட்டே இருக்கான். ஷுகா நீ எதுவும் சொல்லலை அப்படின்னு. துக்கம் தண்டே அடிக்குதுடா, நான் வரலடா அப்படி சொல்கிறான். ஷுகா உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு இது வரைக்கும் ஷுகா அழுது பார்த்ததே இல்லை, அவள் அழுதுன்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சு. நீங்கள் வேகமாக போய் ஷுகா ஹக் பண்ணிட்டு அழாது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. சரி இவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கலாமான்னு தோணுதுப்புறம் இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே தான் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் டேரெக்டாக ஏர்போர்ட்டில் வந்து ப்ளைன் ஏறி போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கவே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குது, உங்களுக்கு அழுகையாக வருது. அவனுக்கு 3 பேர் உட்காந்துருக்காங்க. பட் நீங்கள் உங்கள் கண்ணு ஃபுல்லாகவே அந்த 4 பேர் இல்லை அப்படிங்கிறத மட்டும் தான் தேடிக்கிட்டே இருக்குது. அப்படியே டேஸும் போக ஸ்டார்ட் பண்ணுது. நீங்களாம் வந்து இப்போ 12th படிச்சுட்டு இருக்கீங்க. ஃபோன் பண்ணி பேசுவானுங்க, வீடியோ காலில் பேசணுங்க, பட் நேரில் வர சான்ஸே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாராலுமே வரவே முடியல. அந்த 1 இயர் இப்போ அப்படியே தான் போயிருக்கு. இப்போ நீங்களாம் வந்து அங்கே தான் காலேஜே போட்டிருக்கீங்க. அதே மாதிரி நீங்களாம் கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ அவங்க 3 பேர் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இத்தனை நாள் இருந்தீங்க, எதுக்கு விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சமாதானம் விட்டு இப்போ நீங்கள் 4 பேர் போய் அங்கே டேரெக்டாக நின்றுட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தா நீங்கள் இதுங்களையும் சேர்த்து தான் இழுத்துட்டு வந்திருப்பீங்க. அதை இவங்கள்ட்ட சர்ப்ரைஸாக சொல்லியிருக்கவே மாட்டேங்க. சொன்னால் தானே சர்ப்ரைஸ் சொல்லவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பீங்க கூட்டிக்கிட்டு. உங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த 4 பேரும் அவ்வளோ ஆர்வமாக ஓடி வராங்க. நீங்கள் எல்லாரும் அட்டன் டைமில் நான் வந்தேன்னா இந்த 3 பேரையும் பார்த்தோன்னா அவனுக்கு 3 பேர் அப்படியே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஜேஹோப்க்கு முடியவே இல்லை, அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்டு வேகமாக விஷி போய் ஹக் பண்ணிட்டு ஜேஹோப் அப்படின்னு வந்துட்டியா அப்படி சொல்கிறான். அவனுக்கு அப்படியே அழுகையாக வருது, அழுகையும் சிரிப்பு அப்படி வருது. அவன் ஹக் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆரம்க்கு ரியாவை பார்த்து பேச்சே வரல. ஆரம் அப்படியே டோட்டலி ஸ்டக்கு. வேகமாக போயிட்டு ரியா தான் ஹக் பண்ணியிருப்பா. ஜின் மாயை பார்த்து நீ ஓடி வந்து என்ன பண்ணியிருப்பானா இடுப்புலேயே ஏறியே உட்காந்துருப்பா. மாயை பிடிச்சிட்டு ஜின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க. ஐயோ 1 வருஷம் கழிச்சு பார்க்குறேன்டி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லெவலில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஷுகா அமைதி நின்றுட்டுருக்கா. நீங்கள் வேகமாக போய் ஷுகா ஹக் பண்ணிட்டு என்ன வந்து ஹக் கூட பண்ண மாட்டியா அப்புறம் அது நம்மளும் தானே 1 வருஷமாக டேட் பண்ணுறோம் சீக்ரெட்டாக, 1 வருஷம் கழிச்சு வந்து பார்க்க வந்திருக்கேன், ஒரு ஹக் கூட கிடையாது அப்படின்னு ஷுகா வந்து உங்களை ஹக் பண்ணுறான். எல்லோரும் நிமிஷம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு அதெல்லாம் நிறுத்திட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஷுகா பார்க்குறீங்க, ஷுகா உங்களை பார்க்குறா. நீங்கள் நாங்களும் அஃபிஷியலி கப்புள் ஆகிட்டோம் அப்புறம் ஜிமினுக்கு ஒரு விஷயம் ஹார்ட் அட்டாக்கே வந்து ஜிமின் என்ன சொல்கிறோம் அப்படி சொல்லி ஜிமின் கிட்ட வராங்க. எல்லோரும் என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக் வராங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஷுகாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் போனதுக்கப்புறம் ஷுகாவே எனக்கு ஒரு 10 டேஸில் ப்ரப்போஸ் பண்ணேன்னா நான் ஷுகாவை அக்செப்ட் பண்ணிட்டோமா. சரி உங்கள்கிட்ட டேரெக்டில் சொல்லி உங்கள் ரியாக்ஷன் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் இருந்தோம் பாரு. எல்லோரும் ஓடி என்ன ஹக் பண்ணுறீங்க, இந்த பூனை குட்டி மட்டும் என்ன வந்து ஹக் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கில் இருக்குது. இப்போ காரில் ஏறிட்டீங்க, எல்லோரும் உங்களை பேனை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஷிகாவும் லைட்டாக சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டே வரீங்க. என்னடா புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி இப்படி வெக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மற்ற எல்லாருக்கும். ஷிகா உங்களை பார்த்து சிரிச்சுட்டே காணுங்க. ஷிகா பார்த்துட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ரொம்ப எப்படி சொல்லிட்டு ஷிகா க்யூட்டாக வேறு சிரிக்கிறாங்களா. ஐயோ அடுத்து இந்த ஷுகா பைய வைக்க போகிறான்டா முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகே. ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் அப்படி தருங்கவி உங்களை பார்த்துட்டு ஆமாம் நீ அவனை எப்படி பேசுனீங்க ஃபோனில் அந்த விளக்கண மாரி எனக்கும் தெரியுது. டெய்லி நாங்கள் உங்கள் வீட்டிலே தான் இருந்தோம், எப்படி பேசினேன் நைட்டு எப்படி சொல்கிறீங்களா நைட்டோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. ஷுகா அங்கே போனால் அடுத்த நாளே நீங்கள் வந்து ஷுகா ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மற்ற எல்லோரும் மிஸ் பண்ணுறத விட அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் அதை மினிகிட்ட சொல்லும்போது மினி ஒரு வேலை லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் ஷுகாக்கு வந்துட்டு மிஸ் யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்ட உடனே ஷுகா கால் பண்ணியிருப்பா. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஷுகா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
ஒயன் அப்படி சொல்கிறான். அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுது. நீங்கள் சுகா ஏன்டா அழுகுற சுகா 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 அப்படிங்கிறீங்க. ஒயனை மிஸ் யூ ஒயனை மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு சுகா அழுதுருப்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சமாதானம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுகா அடிக்கடி மிஸ் யூ சொல்லியிருப்பான், நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அது கொஞ்சம் அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்திருக்கும். போக போக ஒரு 2-3 நாளே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது கன்ஃபார்ம் லவ் தான். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு நீங்கள் சுகாட்ட என்ன கேட்டிருப்பீங்கன்னா, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு மட்டும் கேட்டிருப்பீங்க. சுகா ஏன் அப்படின்னு எனக்கும் வீட்டிலேருந்து உன்னோட டைரி கிடச்சிது அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா பொய் தான் சொல்லிப்பீங்க. அவன் டைரி எழுதுவான்னு தெரியும். அதை சும்மா ஒரு பொய்யா சொல்லுமேன்னு சொல்கிறதுக்கு சுகா டைரி படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பா. நீங்கள் படிச்சிட்டேன். உனக்கு அதிலே புரிஞ்சிருக்கும்ல எனக்கு வந்து உண்மையிலே எவ்வளோ லவ் இருக்குன்னு. உண்மையிலே உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஐ லவ் யூ அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பான். நீங்களும் ரிட்டன் ஐ லவ் யூ போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு நாள் உண்மையாக நான் டைரியெலாம் படிக்கல, எனக்கு இப்போ தான் உன் டைரி படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு, நான் இப்போ ஒரு 2-3 நாளாக தான் படிச்சுட்ருக்கேன், உண்மையிலேயே நீ இவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் கேட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் லவ் அப்படியே சீக்ரெட்டாக யாருக்கும் தெரியாமல் அழகழகாக மெயின்டைன் பண்ணி அவ்வளோ க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. சுகா அடிக்கடி இவங்களுக்கு தெரியாமல் வந்து உங்களை சீக்ரெட்டாகவும் பார்த்துட்டு போயிருப்பான். அதெல்லாம் சொல்லும் போது எல்லாருக்கும் செம்ம ஷோக்கு. சீக்ரெட்டாக பார்த்துருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. எல்லோரும் இப்போ வந்து டேரெக்டாக அவங்க இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே தான் போங்குறீங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்கவுங்க ரூம்லேயே தங்குறேன்ட்டாங்க. இவங்க 3 பேருக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ரூம் இருக்குது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு சுகா ரூம்குள்ளே போகிறீங்களா? எங்கே போகிற அப்படின்னு நானும் சுகாவும் கப்பல் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கேஷுவலாக சுகா ரூம்குள்ளே போயிட்டீங்க. சுகா சிரிச்சுட்டே அவங்க பின்னாடி வராலாம். என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா லவ் பண்ணுறேன்றானுங்க, இன்றைக்கி பார்த்தா ரூமுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜிமின் வந்து இதெல்லாம் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணல. ஜிமின்ட்டு ஓகேப்பா நல்லா இருந்தாப்பா ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். எல்லாருக்கும் ஓகே ஒயனுக்கு சுகா அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஹாப்பி தான். வேறு ஏதாச்சும் பையனை ஒயன் வந்து லவ் பண்ணி அவன் நல்லவனா கேட்டவனாங்க கண்டுபிடிச்சி அவன் நல்லா பார்த்து பண்ணலையே கண்டுபிடிச்சி ஒயனை கட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ஈஸி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க, சுகா வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு ஏன்டி டப்புன்னு போட்டு உடச்சேன், நான் ஒரு 10 days ஆச்சு கழிச்சு பொறுமையாக சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் இப்போ என்ன சொன்னது தப்புங்கிறியா? ஐயோ அப்படிலாம் இல்லை எப்படி சொல்லிட்டு சுகா அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறான். நீங்கள் மிரட்டினீங்கன்னா சுகா அப்படியே அடங்கிடுவான். நீங்கள் அதனாலே அவனை மிரட்டிக்கிட்டே இருப்பீங்க, அவனும் அடங்கிக்கிட்டே இருப்பான் அவங்ககிட்ட. சரி சுகா இது யாருக்கும் வாடகைக்கு இது விடுறோமா இல்லை யாராச்சும் குறுக்காக வந்து படுக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லையே, நம்ம 2 பேர் தான் படுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சுகா கிட்டே போய்ட்டு ஏன்டா இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்ற அப்படிங்கிறீங்க. சுகா வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான், அப்படியே ஃபேஸ் தான் பிங்கிஷ் ஆகுது. நீங்கள் சுகாவோட ஹார்ட்டில் கை வச்சு என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது வெளியே வந்துடுமோ அப்படிங்கிறீங்க. சுகா இந்த விஷயத்து இப்படிலாம் பண்ணதுரா, டப்புன்னு அடிக்குது வெளியே வந்துடும் போல அப்படின்னு நீங்கள் சுகா பார்த்துட்டு என்னடா இவ்வளோ வைக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிப்ஸில் அப்படியே கை வச்சு இழுக்குறீங்க. சுகா உங்களை ஷாக்காக பார்க்குறா. நீங்கள் சுகா பார்த்துட்டு என்ன சுகா சொல்லலாம் அப்புறம் நீ என்னடி இவ்வளோ மாறிட்ட அப்படின்னு என்ன மாதிரி நீ அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் பேசவே மாட்டேங்கிற, இது கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பண்ணுறேன். டேய் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான்டா அப்புறம் அப்படி சொல்லிட்டு தலையாட்டுறேன். நீங்கள் சுகா பார்த்து சிரிக்கிறீங்க. சுகா அப்படியே ஷாக்கில் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே போய் சுகா கிஸ் பண்ணுறீங்க. சுகா உங்களை ஷாக்கில் பார்க்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் கிஸ்லாம் பண்ணது இல்லை. பட் சுகா ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி பேக் கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து சுகாவை ஹக் பண்ணுறீங்க, சுகா உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களே வந்துட்டு சுகாவை ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சுகா சிரிச்சுட்டே வந்துட்டு நானே ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறேன், நீங்கள் தான் ரொம்ப ஷை ஆகுறீங்களே சார் அப்படி அதெல்லாம் அதெல்லாம் கில்லிமா அப்படி சொல்லிட்டு சுகாவே தான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கான். அப்படியே அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே அந்த சவுண்ட் கேட்குது. ஏன்னா நீங்கள் அப்படி மோன் பண்ணுறீங்க, உங்களால் பெயின் தாங்க முடியல. பட் ப்ளஷரும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் மோன் பண்ணுற சவுண்ட் கேட்டு எல்லோரும் ஐயோ இவனுங்க என்னடா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு ஐயோ முடியலடா என்னால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே ஐயோ சிங்கிளோட பாவத்தெல்லாம் வாங்கி கொட்டிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீக்கு இந்த பூனையாக எப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் அப்படி ஒவ்வொரு மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கு. மற்ற எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பார்த்துட்டு நாடா அவனுங்க கூட பண்ணுறாங்க, நீங்கள் என்னடா அப்புறம் அப்படியே அங்கேயே ஸ்டார்ட் ஆகுதாங்க. அந்த வீடு ஃபுல்லாக மோனிசம் தான். பட் அந்த சிங்கிளாக இருக்க 2 பசங்களுக்கு மட்டும் ஐயோ விட்டுருங்கடா இனி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த செக்ஷன் எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிட்டு நல்லா டயர்டாக தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வெளியே வந்துருப்பீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நீங்கள் குடு ரிட்டர்ன் ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. நெக்ஸ்ட் டே சுகா வந்திருப்பா. சுகா பார்த்துட்டு சிரிச்சேன். சுகா என்ன எல்லாரும் தானே பண்ணீங்க, எல்லா ரூம்லேருந்து தான் சவுண்ட் கிடச்சி அவனுக்கு 2 பேர்த்து தவிர. ஸோ எல்லோரும் பயம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா போய் எப்படி ஆட்டிடியூடாக பார்த்து சொல்லிட்டு உட்காண்டா. நீங்களே ஹிஹி அப்படி சொல்லிட்டு நாட்டியே சிரிச்சுட்டா இருங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாம் அப்படிங்கிறா. நீங்கள் ஐயோ அண்ணாடா நீ அவளை மனசில் வச்சுக்கிறேன் அப்படி ஜிமின் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிப்பேன். நீங்கள் காலேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் டேவாக சுகா வந்து சொல்லிப்பான் ஷீ இஸ் மைண்ட், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படி சொல்லி சுகாவுக்கு வந்து நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் சுகா எல்லாத்தையுமே டேரெக்டாக ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருப்பான். உங்களுக்கு அப்படியே காலேஜ் அண்டையிலேருந்து ஒரு கத்து தான். அப்படியே ஜாலியாக காலேஜ் டேஸும் போயிட்டுருக்கு. எனி டைம் சுகா கூட ரொமான்ஸ், சுகா கூட அவுட்டிங் அப்படி போயிட்டுருக்கு. இவங்களும் அப்படி தான். இவங்களுக்கு குறைஞ்சிங்கப்பா. மினி வந்து இங்கே வந்திருக்க முடியாது, அதனால் மினி வந்திருக்க மாட்டா. ஜிமின்க்கு அப்பப்போ கவலையாக இருக்கா, அவன் அப்பப்போ போயிட்டு வருவான். உங்களுக்குலாம் அதெல்லாம் ஓகே தான், எல்லாம் போயிட்டு வா பா எப்படி சொல்லி விட்டுருப்பீங்க. இவனுங்க 2 பேர் இங்கே வந்து கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் இவனுங்களுக்கு கரெக்டான பாட்டை காணும். அப்படியே எல்லாருக்கும் அப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்கு.
ஜேகே வந்து வேகமாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் வரானுங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க, இல்லை ஒன்றா தான் உட்காந்துருப்பீங்க. ஜேகே எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அப்படின்னு ஐயோட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பான். நீங்கள் வந்து கையில் ரோஸ் வச்சு விளாண்டுட்டு இருப்பீங்க. அது வந்து ஷிகா உங்களுக்காக கொடுத்துருப்பான். வெடுக்குன்னு அதை பிடிங்கிட்டு இது பண்ணிட்டேன் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறோம். அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு ஜேகே அது அப்படின்னு ஐ லவ் யூ அப்படிங்கிறான். ஐ லவ் யூ டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். அது நிஷி தான் எல்லோரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கடா ஜேகே ஃபைனலி கப்புள் ஆகிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போய் பார்த்துட்டு நானும் ப்ரப்போஸ் பண்ணேன் நீங்கள் கிளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். பார்த்தா அவங்ககிட்ட இருந்து ஒரு பொண்ணு இழுத்துட்டே வந்திருக்காரு சார். இல்லை இவனுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஹி 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 நீ அப்படிங்கிறான். என்னடா அப்படி நீ மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம். ஓகே தான் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலி எல்லோரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றா தான் கூட தான் நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இத்தனை நாள் லேட் பண்ண இருந்துச்சு எனக்கு ஓத்தோடி அப்படி தோணுதுன்னா 2 months ஆயிடுச்சுல. ரியலி சாரி. இனி போய் இந்த அளவுக்கு லேட் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு தான் ஆமாம்ல இதை நம்ம விட்டுட்டோம்ல ரொம்ப நாள் ஆகுதுல அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உடனே இந்த வீடியோ கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஞாபகப்படுத்தினேன். உங்களுக்கு தேங்க்ஸ். பாய். லவ் யூ.